என்ன விஷயமா தெரிஞ்சுக்கணும்? வேலை மேலே ஒரு இதாக இருக்குது, பிரச்சனை இருக்குது, சுற்றி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. வேலை மேலே உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது, நான் தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன்ப்பா. அதே போல் உங்களை சுற்றி இருக்கிறவங்க, நீ யார்கிட்ட பேசுறியோ, நீ யார்கிட்ட பழகுறியோ, அவங்ககிட்ட கொஞ்சம் அவங்ககிட்ட இருந்து வார்த்தை வாங்கி இன்னொரு இடத்துக்கு போய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பகை ஏற்படும். சரியா? அதெல்லாம் கொஞ்சம் கவனமாயிரு. சொந்த பந்தங்களுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் கவனமாயிரு. சரியா? கிட்ட வா அப்படின்னா எட்டி கழுத்து பிடிச்சிருவாங்க, அதனால கவனமா இருந்துக்கோ. கழுத்துக்கு இப்போ எட்டனா தான் நான் காப்பாற்ற முடியும். உங்க கிட்ட உங்க கழுத்து வந்து பிடிச்சிரு பிறகு நான் ஓடி வர முடியுமா? அதில் கழுத்து பிடிச்சிருவாங்க. அதுதான் முன்கிட்டே சொல்றேன். சுற்றி இருக்கிற இடத்தையும் சொந்த பந்தங்கிட்டையும் கவனமா இருக்கணும். சரியா? மற்றபடி எந்த ஒரு ஆபத்தும் வராது, ஒன்றும் கவலைப்படாது. உன் குலதெய்வத்தை கெட்டியோ பிடி. உனக்கு ஒவ்வொரு தேவதைகளை காவல் வச்சிருக்கிறல்ல, உன் தேவதையை பிடிச்சிக்க கெட்டியா. வேலை மேல எனக்கு பிரச்சனை வருதுமா, உன் தேவதையை கூப்பிட்டு. ஏன்னா வேலை மேல எதிர்த்து பேசுறான்னு உன் தேவதையை பேர் சொல்லி எனக்கு அவனுக்கு காப்பாற்றுமா, இந்த பிரச்சனை இருக்குதுமா அப்படின்னு சொன்னா அவன் வந்து பார்த்துனாடி அவன் வந்து நிற்பா. அவனுக்கு ஆமா, அவள்தான் நீ கூப்பிடணும். பிரச்சனை வருதா உனக்கு வந்து உன் மனசு கஷ்டப்படுறப்ப பேசுறாங்களா திட்டுறாங்களா வேலை மேல உடனே அவங்ககிட்ட சொல்லு. அப்பே சொல்லு, அப்பே உனக்கு அது பதில் கிடைக்கும் பாரு. சரியா? நான் உனக்கு எப்போ தந்தா இதுதான் சொல்லின்னு வரேன். அவளை நீ கெட்டியா பிடிச்சினா யாரும் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது நீ பண்ணிட்டு தான் வர, நான் அதுவும் குறை சொல்லலையே. பிரச்சனை வர நேரத்துல சொல்லு, எனக்கு பிரச்சனை வருதுமா, எனக்கு ஓடி வந்து எனக்கு சரி பண்ணுவான்னு சொல்லு, கூப்பிடு. சரியா? செய்வா. அவனுக்கு கூட வந்து நிற்பா. ஒன்றும் காலப்படாது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா? நான் எப்பவுமே இந்த இடத்துல இருந்து உங்களை பாதுகாப்பேன். வேற எதனா கேட்கணும் மாதிரி மகளே? பசங்களை பத்தி நீ கவலைப்படாதான் சொல்லிட்டு வா, கொடுத்துட்டுனே நல்லா படிக்கிறாங்க, மார்க் நல்லா எடுப்பாங்க, பாஸ் பண்ணிடுவோம், ஒன்றும் பயப்படாது. சொந்தக்கார பங்காளிங்க எப்படிமா இருப்பாங்க? கூட பிறந்தவங்களே ஒரு இதுவாக போறாங்க. நான் அதுதான் உங்களுக்கு மறைமுகமா சொல்லிட்டேன், உங்களுக்கு புரியலையா? மறைமுகமா நான் சொல்றேன், புரியலையா? உங்க நாடி நான் தெளிவா சொல்றது உங்களுக்கு. பங்காளிங்க கிட்ட நெருங்க விட்டனா கழுத்தை எட்டி பிடிப்பாங்க. நான் உனக்கு எதை பத்தி சொல்லிக்கிறேன், இதுதான் புரியுதா? கிட்ட நெருங்க விட்டனா உன் கழுத்து வந்து பிடிச்சிருவாங்கப்பா, எட்ட தான் நிக்கணும். நான் திருப்பி இந்த வார்த்தை சொல்றேன். அப்ப நாளைக்கு இந்த இடத்துல வந்து சண்டை ஆச்சு, பிரச்சனை ஆச்சு அப்படின்னா எல்லாரையும் பாதிக்கும் வந்து. அதனால பாத்துக்கோ. இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடுமா. அப்ப வந்து பேசாம இருந்தோம், பழகாம இருந்தீங்க, யார் வந்து உங்களை சேர்த்து வச்சது? யார் வந்து உங்களை ஒண்ணு ஆக்கணுது? நான் தான். புரியுதா? அதனால சொல்றது நல்ல. ஏன் அம்மாவே இந்த வார்த்தையை சொல்றேன்னா, ஏற்கனவே பிரச்சனையா இருக்குது, சண்டை சச்சரவா இருக்குது, உன்னையே வந்து வச்சுக்கிறாங்க, ஞாபகம் இல்லையா? அதனால தெரிஞ்சுக்கோ, மறுபடியும் அந்த சம்பவம் நடக்கக்கூடாது. அப்ப நடந்துச்சு நான் இல்லை, இப்ப நான் இருக்கிறேன். புரியுதா? இந்த இடத்த வந்து யாருடைய ஆதிக்கம்? என்னுடைய ஆதிக்கம். இது எல்லாமே என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். புரியுதா? கார்த்திகை உள்ள நினைச்சா கூட என் அனுமதி இல்லாம நுழைய முடியாது. அது போல உனக்கு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நான் முன்கூட்டியே எச்சரிக்கை பண்றேன். இப்படி இருக்குது, இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும். நான் சொல்றேன், பாதுகாப்பு பண்ண எந்த பிரச்சனைக்கு வராத, உனக்கு அழகா உனக்கு பொண்ணு போல பாதுகாக்க போய் நடத்துவேன். சரியா? நான் ஒண்ணு சொல்லி நீ ஒண்ணு நடந்தன, எது நடந்தாலும் கம்முன்னு தான் வேடிக்கை பார்ப்பேன் நான். அது என் பாலனா இருந்தாலும் சரி, தப்பு யார் பண்ணாலும் தண்டனை தான். அஜித்தே தப்பு பண்ணா கூட தண்டனை தான். சரியா? அஜித்துக்கும் அதே தான், உங்களுக்கும் அதே தான். உன் தேவதைங்க எல்லாருமே வந்து தாண்டி இருக்கிறாங்க மகளே. நான் யாரையும் வந்து வெளியே நிக்கணும் நான் சொல்லலை, யாரையும் வந்து நான் வயிற்று நடக்கல, தடுக்கல. நான் வந்து பிறகு அந்த பாலன் உன் கூட பிறந்த மட்டும் வெளியே வந்து நிற்கிறான். ஆமா, அவன் கூட வந்து வெளியே நிற்கிறான், அவனை மட்டும் உள்ள விட முடியாது. சரியா? அவன் ரோட்டோட வந்து நின்று ரோட்டோட தான் போனோம். நான் புறப்படுறேன். அப்போ சொல்லுப்பா. அந்த அம்மா ஊருக்கு போயிருந்தாங்களா, தம்பி வீட்டுக்கு நாத்தா வீட்டுக்கு வந்து தங்கச்சி கொடுக்கலாம், பையன் அனுப்பிச்சிருக்காங்களா? எதுவும் இங்க வரல இது வரைக்கும். இன்னும் எதுவும் இந்த இடத்துக்கு வந்து நடமாடல. ஆனா இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, போறது பேசுறது போறது எல்லாமே தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும். புரியுதா? கெட்டது எதுவும் உள்ள வராம இருக்குது, ஆனா வர முடியாதுன்னு சொல்லலே. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. நான் என்ன சொல்றேன் புரியுதா? இன்னும் வரணும் தான் சொல்லியிருக்கேன், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? வேற என்னடி கேட்கணும் மகளே?